தீபாவளி அப்படினாலே இனிப்பு இருக்கணும் இல்லைங்களா? இளநீர் பாயசம் செய்ய போகிறேன். ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்பவே சுலபமாக நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவோடு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தீபாவளி செலிப்ரேஷன் இல்லைங்களா? அதனால தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தீபாவளி அப்படின்னாலே இனிப்பு தாங்க. அதனால தான் தித்திக்கும் தீபாவளின்னு சொல்லுவாங்க. தித்திக்கும் தீபாவளியில் ஒரு சூப்பரான இனிப்போடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம். ஸோ இளநீர் பாயசம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்பவே நேச்சுரலாக, அது ரொம்ப ஆர்கானிக்காக, அது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும். மற்ற எந்த பாயசத்தில் இல்லாத ஒரு நேச்சுரல் ஃபீல், அந்த ஆர்கானிக் ஃபீல் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற பாயசங்கள் செய்கிறத காட்டிலும் இது ரொம்பவே எளிமையாக நம்ம செஞ்சிட முடியும். கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ஸ் தான், அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், சட்டுன்னு ரெடி ஆகிடும் இளநீர் பாயசம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ சர்வ் பண்ணணுமோ சாப்பாடு முடிஞ்ச பிறகு ஒரு டெசர்ட் போல் எல்லாருக்குமே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் முக்கியமாக இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். இன்றைக்கி நான் 2 இளநீர் வாங்கியிருக்கேன். இதுலேருந்து இளநீரையும் வழுக்கையும் எடுத்துப்போம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை உடைச்சி அதிலேருந்து திக்கான பால் எடுத்துக்கலாம். ஒரே பால் எடுப்போம், ஆனால் திக்காக எடுப்போங்க. நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும். அடுத்து நாம் கொஞ்சோண்டு அரிசி மாவை நல்லா கஞ்சி மாதிரி கரைச்சி ஆற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுருங்க. கூடவே ஒரு கிளாஸில் நல்ல திக்கான பால் சேர்த்துக்குங்க. நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு சிம்மிலே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி ரெடி ஆகிடும். இதை ஆற வச்சுருவோம். கஞ்சி ஆறுற சமயத்தில் நம்ம நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அண்ட் கொஞ்சோண்டு ஏலக்காய். நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம அழகாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம். நட்ஸ் எல்லாம் சாப் பண்ண பிறகு கொஞ்சோண்டு நட்ஸை மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு சாப் பண்ணிப்போம். ஸோ இது நம்மளுக்கு கடைசி கார்னிஷிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இளநீர்லேருந்து எடுத்த வழுக்க நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ண நெய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெய்யை பாருங்கள், நான் முந்தின நாள் தான் காய்ச்சேன். ஸோ 1 லிட்டர் இருக்கும் பாருங்கள். ரொம்பவே வாசனையாக கமகமன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெய் நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடை நெய்யை விடையுமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெய் நீங்களுமே வீட்டிலே செய்யலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய்க்கு அப்புறம் நம்ம கிஸ்மிஸ் பழத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான நெய்யிலேயே இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வைக்க வேண்டாம், ஒரு வேளை கரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது, அதனால தான். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம 1 கப் தேங்காய் பால், 1 கப்பு இளநீர் ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த கஞ்சியை எடுத்துகிட்டு இளநீர் ஊற்றி கரைச்சிக்கலாம். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா நான் இனிப்புக்காக கண்டென்ஸ்ட் மில்க் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் வச்சுருக்கேன். உங்கள் இனிப்பு அனுசரித்து நீங்கள் கலந்துக்குங்க. கண்டென்ஸ்ட் மில்க் நல்லா கரைஞ்ச பிறகு அதில் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தேங்காய் வழுக்கையும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து நாம் இடித்து வச்சுருந்த ஏலக்காய் தூளை சேர்த்துப்போம்.
அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் கலந்துட்டு கூடவே கிஸ்மிஸ் பழத்தையும் கலந்துக்கலாம். அடுத்து நாம் திக்னஸ் அனுசரித்து கொஞ்சம் இளநீயோ தேங்காய் பாலோ நம்ம கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயசம் ரெடி. நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். பட் இதை கொஞ்சம் நம்ம சில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ 1/2 hour கழித்து இப்போ பாயசத்தை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், சட்டு இந்த ஒரு கப்பையும் சட்டுன்னு குடிச்சிருவாங்க. நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸால் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, இளநீர் பாயசம் சூப்பராக சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இல்லைங்க. அப்போ சட்டுன்னு போங்க, 2 இளநீர் வாங்கிட்டு வாங்க, கடகடன் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு ஆசமான தீபாவளியாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இளநீர் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாரும் தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. முக்கியமாக சேஃபாக இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.